இப்ப நீங்க பார்த்தது சண்டை பயிற்சியும் அப்சர்வேஷன் டெவலப்மெண்ட் பிராக்டிஸ் நீங்க பார்த்தீங்க. அதாவது நம்ம புரிந்து கொள்ளும் திறனை வளர்க்கும் பயிற்சி நீங்க பார்த்தீங்க. அதாவது சிறப்பாக சண்டை செய்வதற்கு நமது கைகால் சாலிடாக தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஒண்ணு பஞ்சசிக்ஸ் அதோட அடுத்து அப்சர்வேஷன் நாலேஜ் வேணும். நமது எதிரியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நாலேஜ் வேணும். சண்டைன்னு வந்துச்சுன்னு சொல்றேன், நமது எதிரி என்ன செய்வான், எப்ப செய்வான், எப்படி செய்வான், என்னெல்லாம் செய்வான்றதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் நாம என்ன செய்யலாம்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அதற்குண்டான பயிற்சி தான் இப்ப பாத்தீங்க. எப்படின்னா ஒருத்தர் ரோடஸுக்கு அடிச்சாரு, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 கிட்டு ஒன்னாவே வந்துட்டு இருக்கோம். அடுத்து ஒருத்தர் ஏமாத்துவாரு, அந்த ஏமாத்துவது கரெக்டா குச்சாடிக்க அந்த விஷயம் பாத்தீங்க. அதுல சிலது வந்துச்சு, சிலது வரல. இந்த மாதிரி பயிற்சிகள் நிறைய இருக்கு, பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் செல்ஃப் டிஃபென்ஸ் என்பது ஈஸியா சண்டைக்கலை பாடங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல இப்போ நாம 2வது ஸ்டெப்ல இருக்கிற இன்னும் நிறைய போகணும். இன்னும் ஸ்கில் டெவலப்மெண்ட், ரிதம் டெவலப்மெண்ட், டெக்னிக்ஸ்ல கை கால் எனர்ஜியை டெவலப் பண்றது, அதெல்லாம் போகணும். இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் 6ல நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னன்னா, சமீபத்துல கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பணக்கார பெண்மணி, 45 வயசு பெண்மணியை இரும்பு கம்பியால் 2 பேர் அடிச்சு கொண்டாங்க. அந்த சம்பவம் அந்த மாதிரி இரும்பு கம்பி அப்படின்னாலே நாம் என்ன செய்வது, என்னதான் செய்யலாம் அப்படின்றத சின்ன டிப்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க நேர்களே, இரும்பு கம்பியால தாக்கணும் போது இப்படிதான் தூக்கிதான் அடிப்பான். பெரும்பாலும் 90% இப்படிதான் அடிப்பான். இப்படி அடிக்கும் போது தலையில நாம அந்த 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 சென்டர் பாயிண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடி விடும். அதுக்கு மாறாக அடிக்கிற போது நாம அவாய்ட்ல போகணும். ஒண்ணு, இது சண்டை தெரியாதவங்க அவாய்டு தான். அந்த கம்பி என்ன டிஸ்டன்ஸ்ல பார்த்து நீங்க பின்னாடி போயிட்டே கொண்டுதான் ஒண்ணு. அதே சமயம் கையில என்ன பொருள் கிடைக்குதோ அதற்கு வீசுங்க. அவங்க என்ன பொருள் வச்சாலும் சரிதான், நேர வீசுங்க அடிக்கிற மாதிரி. அடுத்து சப்போஸ் இப்போ எங்களை மாதிரியான ஆளை அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தூக்கும் போதே நாங்க உள்ள போயிடுவோம். இப்ப கம்மி பாருங்க, தூக்குறோம்ல, தூக்கும் போதே நாங்க சார்ஜ் பண்ணுவோம். தூக்கும் போது கையை பிடிச்சு கிரைண்ட் அடிச்சு கழுத்துல அடிச்சு என்ன வேணாலும் பண்ணுவோம். டமா 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 அடி 100 அடி வரும். எங்களுக்கு சண்டை தெரியாத நீங்க என்ன பண்ணிடுறீங்க, பயந்துறீங்க. அப்படிதான் சேர்த்துல நினைச்சு 2 பேர் உள்ள போயிட்டாங்க. அவங்க பார்த்து அந்த அம்மா பயந்துருச்சு. ஒண்ணு உள்ள கை உள்ள கால் உள்ள இரும்பு கம்பியில் ஒரே அடி முடிச்சுட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க, என்ன இது வந்தா பாருங்க அவன் என்ன பண்றான். அவனுக்கு சண்டை தெரியாது தான், அவனுக்கு தேவை பணம். தம்பி எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க, பேக்ல போயிடுங்க. இல்லைன்னா அவாய்டு, எந்த வேலை பார்த்தாலும் அவாய்டு போயிடுங்க. அவாய்ட் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அடிப்பதற்கு அந்த விஷயம் போது எந்த உங்க கையில எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருள் எடுத்து அவன் தாக்கு. இதுதான் இன்னைக்கு உள்ள சின்ன சின்ன. அடுத்த நிகழ்ச்சி வேறு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழர்கள் அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வணக்கம் தமிழா என்றென்றும் வாழ்த்திக் கொண்டே இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.